சுப்பிரமணியர் ஞானம் 200. பாடல் 87. தானவனாய் தன்மனமாய் நினைக்க வேணும், சச்சிதானந்த ஒளி தாண்ட வேணும். ஊனென்ற உலகத்தில் வாழ வேணும், உபயம திச்சர்கள் காண வேணும். நானனா வென்றகவி பாடினாலும் நாதாந்த பேரொழிவு நட்பை காணார். அனான ஆதிவஸ்தை எறிந்துமைந்தா அசுரர்களை தங்களையும் மறுத்திடீரே. இதன் பொருள், நானே அவன் என்ற எண்ணத்தில் மனதை நிறுத்த வேண்டும். சச்சிதானந்த ஒளியை உணர வேண்டும். இவ்வுலகில் வாழ்ந்தாலும் இறைவனை காண வேண்டும். சும்மா கவி பாடுவதால் மட்டும் அந்த பேரொளியை காண முடியாது. ஆதி பரம்பொருளை அறிந்து உனக்குள் இருக்கும் அசுர குணங்களை அறுத்து எரிவாயாக. பாடல் 88. அறுக்கவே வேணுமடா மன தழுக்கை அறுத்தாக்கால் அவன் யோகி எவனேசித்தன். பெருக்கவே பிராணாயம் கண்டு நீயும் பிசகாமல் பிராணாயம் கூட்டிச் செய்து தருக்கவல்லோ தாய்மதத்தை போற்றி செய்து தமிழ்லையும் கடைதேற வேணுமென்று இருக்கவல்லோ வேணுமென்று சொன்னேனப்பா, ஈடழிந்து போனாக்கால் என்ன செய்வேன். இதன் பொருள், மனதின் அழுக்கை நீக்குபவனே உண்மையான யோகி மற்றும் சித்தன். பிராணாயாமத்தை வளர்த்து பிசகில்லாமல் அதனை செய்ய வேண்டும். அன்னையின் திருவடிகளை போற்றி நீயும் உனது சுற்றமும் முக்தி பெற வேண்டும். நீ உனது ஆற்றலை வீணாக்கினால் உனக்கு யாரால் உதவ முடியும். பாடல் 89. என்னமோ எப்படியோ வென்று நீயும் இருந்தாக்கா லாரிவிடுங் சொன்னேன் பாரு. வண்ணமோ வாய்ப்பான மும்மூலத்தை மைந்தனே யனுதினமும் உண்டு தேரு. நன்னமே நாதாந்த அறிவிச் சேரும் நாலைந்து வாசலை யுடைத்து கொள்ளு. முன்னமே சொன்னதொரு முறையை கொண்டு மூதண்ட பிரமத்தில் முழங்குவாயே. இதன் பொருள், என்னவோ நடக்கும் என்று அசட்டையாக இருந்தால் உன்னை காப்பார் எவரும் இல்லை. மும்மூலங்களின் தத்துவத்தை நாள்தோறும் சிந்தித்து தெளிவு பெறு. நாதாந்த அறிவை சேர். ஐம்புலன்களின் வழிகளை அடைத்துக்கொள். நான் சொன்ன முறைப்படி தியானித்து அண்டமெல்லாம் அதிரும்படி ஞான முழக்கமிடு. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.